நான் மாணிக்கம். மரண மாளிகையிலிருந்து நான் தப்பிச்சு வந்துட்டேன்னு நினைச்சேன். ஆனா அந்த இரவுக்கு பிறகு என் வாழ்க்கை மரணத்தோட நட்பு ஆனது. கண்களை மூடினாலே அந்த பெண்ணின் கொடூரமான சிரிப்பு என்ன மூச்சு வாங்க வைக்குது. ஒரு நாள் கண்ணாடியில் என் முகத்தை பார்ப்பதற்கு நான் தலையை தூக்கினேன். ஆனால் கண்ணாடியிலே என் முகம் தெரியவில்லை. அவள் முகம்தான் நின்றிருந்தது. வெள்ளை ஆடையுடன், கண்கள் கருப்பாக. அவள் இங்க என்ன பண்றா? என்னால் மூச்சு கூட வாங்க முடியல. அந்த நேரத்தில் அவள் கத்தினாள், தப்பிக்க முடியாது மாணிக்கம் என்று. நான் அதிர்ச்சியில் விழுந்தேன். என் மனசு ஒரு முடிவு எடுத்தது. மாளிகைக்கே திரும்பணும். அவளை எதிர்கொள்ள வேண்டிய நேரம் இது என்று. நான் மறுபடியும் மாளிகைக்கு சென்றேன். அந்த மாளிகைக்கு முன்னே நின்றேன். இந்த முறை என் வருகை கண்டு அது காத்திருந்து தானாக கதவு திறந்தது. கதவு மெதுவாக வாங்க என்ற மாதிரி. உள்ளே போனவுடனே ஒரு கழுத்தை நெரிக்கும் அளவுக்கு குளிர்ந்த காற்று. நான் நின்ற இடத்தில் ஒரு இரத்தத்தால் எழுதப்பட்ட வார்த்தையை வரைந்தேன். உன் உயிர் எங்களைச் சேர்ந்தது என்று அவர்கள் சொன்னதும் என் கை நடுங்கியது. கேமரா கூட சத்தம் கொடுக்குது, கிளிக் என்று. படிகளை கடந்து மேலே அந்த கண்ணாடி அறைக்கு சென்றேன். இந்த முறை கண்ணாடிக்கு உள்ளே 2 கண்கள் மட்டும் என்னை நேராக பார்த்துக்கிட்டே இருந்தது. நான் கூப்பிட்டேன், யார் நீ? உனக்கு என்ன வேண்டும் என்று. ஒவ்வொரு சுவரும் பேச ஆரம்பித்தது. நாங்கள் இறந்தோம். எங்களுக்கான நீதி வேண்டும். அவள் எங்களை கொன்றுவிட்டாள் என்று கூட்டமாக பேசிய வார்த்தை என் காதில் கேட்டது. நான் அவர்களிடம் கேட்டேன், நான் யாரை பார்த்து இப்போது கேள்வி கேட்க வேண்டும் என்று. அப்படி அவர்கள் சொன்னார்கள், அவள் மீண்டும் நிழல் போல என் முன் வந்த நின்றாள். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவள் சொன்னாள், நீ இங்க வந்துட்ட, இனி நீ போக முடியாது. அவள் நகத்தை நீட்டி என் முகத்தை தொட்டால் ஒரு நெருப்பு காயம் மாதிரி எனக்குள் வலி. நான் ஓடி அவளை கீழே தள்ள முயற்சித்தேன். ஆனா அதிர்ச்சி என்னன்னா, கீழே தரையில்லை. எண்ணற்ற உடல்கள் அடுக்கடுக்காக கிடக்குது. அந்த குடும்பம்தான், அவர்களின் இறந்த உடல்தான். அவங்க அனைத்துமே அவர்கள்தான். ஒரு வார்த்தை கத்தனாங்க அவங்க, மாணிக்கம் என்று. அவள் சொன்னாள், இப்ப நீயும் என்னோட குடும்பம், எங்களுள் ஒருவன் எங்களின் குடும்பம் என்றாள். என்னை அந்த சாம்பல் குழிக்குள் தள்ள போனாள். அந்த நிமிடம் நான் என் கையில் வைத்திருந்த ஒரு கத்தியை உடனே எடுத்தேன். அவளை நோக்கி ஒரு சத்தமில்லாமல் குத்தினேன். அவள் விழுந்து மண் தூசியிலே கலந்தாள். அப்போது எனக்குள் நான் வெற்றி பார்த்தேன் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா அவளின் சத்தம் மறுபடியும் கேட்டது. இது வெறும் ஆரம்பம்தான் மாணிக்கம், முதலாளி இன்னும் வரவில்லை என்று. முதலாளியா? யார் அவர் என்று நான் என் மனதுக்குள் நினைத்து கொண்டேன். மாளிகை திடுக்கிடும் ஓசையோடு பூமிக்குள் மூழ்க ஆரம்பித்தது. நான் ஓடினேன். வெளியில் வந்து விழுந்தேன். பின்புறம் பார்த்தேன். அங்கு மாளிகை இல்லையே. ஆனால் எனக்கு ஒரு குரல் சொன்னது, அடுத்த இரவு 12 மணிக்கு மாணிக்கம், நீ திரும்ப இங்கு வர வேண்டும், இல்லைன்னா அவங்க உன்னை தேடி வருவாங்க என்று. இது இன்னும் முடிவில்லாத கதை. இது மரண மாளிகை பற்றிய கதை. திரும்பவும் மாணிக்கத்தை வரவேற்கிறது இந்த மரண மாளிகை. நண்பர்களே, இது போன்ற ஹாரர் ஸ்டோரிஸ் நீங்கள் கேட்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் லைக் பண்ணிட்டு கதை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மாணிக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் மாணிக்கம் வீவ்ஸ் யூடியூப் சேனல்.